ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டனா செய்ய இதுமாரி 2 பீடிங் எடுத்துங்க. நீங்கள் உட்டன் ஷாப்லாம் போய் கேட்டால் தருவாங்க. 2 சேம் சைஸில் எடுத்துங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வச்சு தான் நம்ம இந்த ஆண்டனா செய்ய போகிறோம். இந்த ஆண்டனா வந்து யாருமே செஞ்சதில்லை, நாம் தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். இந்த ஆண்டனா வந்து எல்லா பர்பஸுக்கும் யூஸ் பண்ணலாம். டிவிக்கு யூஸ் பண்ணலாம், நெட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு பீடிங் எடுத்து நம்ம இப்போ ஸ்கேலை யூஸ் பண்ணி மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பீடிங்கில் 25 சென்டிமீட்டர் வச்சு ஒரு மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 25 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியாச்சு. அங்கே ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டு அந்த 25 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்ட இடத்துல 2 சென்டிமீட்டர் ஒரு கேப் விடுங்க. 2 சென்டிமீட்டர் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ 2 சென்டிமீட்டரும் லைன் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது அந்த 2 சென்டிமீட்டர் லைன் ட்ரா பண்ணதுலேருந்து இன்னொரு 25 சென்டிமீட்டர் வந்து லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ நம்ம 25 சென்டிமீட்டர் வரைஞ்சிச்சு. அங்கே ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோடு போட்டதை காட்டுறேன் பாருங்கள். இதுமாரி போட்டுங்க. இந்த தண்டை வந்து 2 கோடு, அங்கே ஒரு 25 சென்டிமீட்டர் போட்டுங்க. மொத்தமாக 52 சென்டிமீட்டர் போட்டுருங்க. இப்போ வந்து அதை வந்து பாதியாக கட் பண்ணுற போகிறோம். ஏன்னா மீதி பார்ட்டு நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ அதை நம்ம உளியை யூஸ் பண்ணி கட் பண்ணோம். கட் பண்ண பார்த்து கொஞ்சம் சேஃப்டியாக கட் பண்ணுங்கள். சேஃப்டி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த பார்ட்டு மட்டும்தான் தேவை. அதேமாரி பெரிய பீடிங்கில் வந்து கட் பண்ண வேணாம். கட் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண மாரி அதேமாரி மார்க் பண்ணுறங்க. 25 சென்டிமீட்டர் வச்சுருங்க. 2 சென்டிமீட்டர் வச்சுருங்க. அடுத்தது இன்னொரு 25 வச்சுருங்க. இதை வந்து நம்ம கட்லாம் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 2 சென்டிமீட்டர் கேப் விட்ட இடத்துல வந்து ஒரு காடி எடுக்க போகிறோம். நம்ம இதை ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணுற மாரி உளியும் சுற்றியும் யூஸ் பண்ணி தான் நம்ம காடி எடுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுமாரி காடி எடுத்தாச்சு. அதேமாரி இன்னொன்றுத்துலேயும் காடி எடுத்துருங்க. இதுலேயும் இதுமாரி காடி எடுத்துருங்க. காடி எடுக்க பார்த்து 2 இதுவும் உள்ளே போகிற மாதிரியே காடி எடுங்க. காடி எடுக்க பார்த்து 2த்தையும் வச்சு பாருங்கள் உள்ளே போதான்ட்டு. இப்போ நம்ம காடி எடுத்தாச்சு. 2த்தையும் எடுத்துகிட்டு அதை தீத்துருங்க. டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு 2த்தையும் இதுமாரி உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டுனா நம்மளுக்கு 2 கரெக்டாகவே இருக்குது. காடி எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஆணியை 2 ஆணி சேஃப்டிக்காக நம்ம அதில் ஆணி அடிக்கிறோம். ஆணி அடிக்க பார்த்து சேஃப்டியாக ஆணி அடிங்க. சேஃப்டிக்காக 2 ஆணி அடிச்சிருங்க. இப்போ நம்ம ஆணி அடித்தாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மேலே நம்மளுக்கு ஒரு ஷேப்பு கிடச்சிக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா நீட்டாக விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ளஸ் ஒரு எண்டில் வந்து 25 சென்டிமீட்டர் வச்சோம். அதை 5ஆக டிவைட் பண்ண போகிறோம். அதனால் நான் 5 டேபிள் வச்சு 5ஆக பிரிச்சுட்டேன். இதுமாரி 4 சைடுமே இதுமாரி 5ஆல் பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு ஒரு கோடு போட்டு விட்ருங்க சென்டராக மார்க் பண்ணி. இப்போ இதுமாரி 4த்துலேயும் எல்லாமே மார்க் பண்ணுறங்க. 5 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிங்க. கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எதுக்கு தெரியுமா? எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேலே ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ண பார்த்து நம்ம பைப்பில் இல்லைனா கட்டிக்கலாம் நீட்டாக இருந்தால். அதுக்காக தான் நம்ம நீட்டாக விட்டுக்கிறோம். இப்போ நம்ம எல்லா சைடையும் மார்க் பண்ணிட்டோம். இன்னும் 2லேயும் மார்க் பண்ணுறங்க. மார்க் பண்ணி சென்டராக மார்க் பண்ணுங்கள். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதில் ஆணி அடிக்கிறதுக்காக தான் நம்ம சென்டராக மார்க் பண்ணுறோம் 5 ஈக்குவல் பார்ட்ஸாக. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா, இதுமாரி சின்னதாக ஆணி எடுத்து நம்ம பிரிச்சத்தில் ஃபஸ்ட்டு சென்டராக பெரிய ஆணி அடிச்சிருங்க. கொஞ்சம் பெருசாக பார்த்து அடிங்க சென்டராக. அடுத்தது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். அந்த ஆணியை வந்து நம்ம 5ஆக பிரித்த இடத்துல சின்னதாக அடிங்க.
இப்போ ஃபஸ்ட் ஆணி அடித்த மாரி எல்லாத்துலேயும் அடிங்க. தேர்ட் ஆணியும் அதேமாரி அடிச்சிருங்க. மூணாவதையும் ஆணி அடிக்க பார்த்து கொஞ்சம் நல்லா உள்ளே அடிங்க. ஏன்னா நம்மளுக்கு காப்பர் காட்டை பார்த்து அது வந்து உடச்சிக்கும். அஞ்சாவது கொஞ்சம் எஜ்ஜு கொஞ்சம் தள்ளி அடிங்க. எஜ்ஜு ஏன்னா வீரில் விட்டுரும், ஆணி வந்து கட்டையை உடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோ அடிச்சிட்டோம். அதேமாரி மீதி 3 இருக்கும், அதை 3 இதுலேயும் அடிச்சிருங்க ஆணியை. இப்போ நம்ம எல்லாத்துலேயும் ஆணி அடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காப்பர் காட்டணும். நம்ம வந்து ஒரு ஆண்டனா ஒரு வீடியோ போட்டிருப்போம், டைபோல் ஆண்டனா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. அதில் ஒரு டைபோல் ஆண்டனா ரெடி பண்ணியிருப்போம். அதேமாரி இப்போ ரெடி பண்ண போகிறோம். காப்பர் எடுத்து 6 தடவை டர்ன் பண்ணுங்கள். தடவை டர்ன் பண்ணிட்டு பென்லேருந்து ரிமூவ் பண்ணி நம்ம அந்த ஆண்டனா ஷேப்புக்கு டைபோல் ஆண்டனா மாரி ரெடி பண்ணுங்கள். போன வீடியோ பார்க்கலன்னா நான் ஐ பட்டனில் எண்டு காலில் தரேன், அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரிங் மாரி கம்ப்ரஸ் ஆகிற மாரி ரெடி பண்ணுங்கள். நல்லா இழுத்து விட்டுங்க. இப்போ நம்மளுக்கு ஒர்க் ஆகுது நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா வளைச்சி விட்டு நம்ம சென்டராக ஒரு பெரிய ஆணி அடித்தோம். அதில் வந்து ஒரு 3 டர்ன் சுற்றிங்க அதில் அந்த ஆணியில். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்து ஒரு டர்ன் சுற்றுங்க. எல்லா ஆணிலையும் கீழே மட்டும் ஒரு டர்ன் சுற்றி அப்படியே நான் பண்ணுற மாரியே எல்லா சைடையும் கட்டுங்க. இந்த காப்பர் சுற்ற பார்த்து கொஞ்சம் சேஃப்டியாக சுற்றுங்க. எல்லாம் காப்பர் வந்து ஷேப்பாக கொஞ்சம் இழுத்து கட்டுங்க. எல்லாம் வெயிலில் பட்டோடனே அது வந்து சுருங்கிடும். எப்படி சொல்கிறது, அப்படியே தலை ஆடும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா காப்பரை வந்து கொஞ்சம் நல்லா இழுத்து கட்டுங்க. லூஸாக கட்டினா நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்காது. அப்படியே கீழே அதேமாரி செகண்ட்லேயே அதேமாரி பண்ணுறங்க. இப்போ பண்ண மாரி எல்லா டர்னும் எல்லா ஆணிலையும் அதேமாரி பண்ணுறங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் தின் காப்பராக எடுத்து கட்டுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் தடியாக எடுத்ததுனால திக்னஸ் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் இழுத்து கட்ட முடியல. நான் வந்து சன் டிவி கேபிள் ஒயரில் இருக்கிற காப்பரை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து வேறு எந்த காப்பர் வேணால் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் தின்னாக யூஸ் பண்ணுங்கள். Till my shadow turns to sun rays, and on we'll go through the wastelands, through the highways, and on we'll go. இப்போ நம்ம ஃபைனலாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அந்த எண்டில் வந்து நம்ம கட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டனா ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ வெளியே வச்சு டெஸ்ட் பண்ண முடியல. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மழை பெய்யுது, அதனால் எங்களை பண்ண முடியல. நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.